ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு யூபிவிசி பைப் லைனு கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது, பால் வால் கேட் வால் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். உடஞ்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பால் வால் வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசு 2 இன்ச்சு யூபிவிசி பால் வால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 இன்ச்சு யூபிவிசி பால் வால் இல்லை கேட் வால்னு சொல்லுவாங்க, ஆன் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்றது, யூபிவிசில இருந்து சிபிவிசிக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது, கனெக்ஷன் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1x1/4 1/4 சைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 1/4 சைஸ் எம்டின்னு சொல்லுவாங்க, எம்டி சாக்கெட். இது வந்து எம்டி மேல் ஃபீமேல் சொல்றாங்கல்ல, அது போல வந்து இது வந்து எம்டி மேல் சாக்கெட்டு, எஃப்டினா ஃபீமேல் சாக்கெட் வரும். இந்த எம்டி சாக்கெட் இது வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி எம்டி சாக்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூபிவிசில வந்து த்ரெட், யூபிவிசி இந்த பால் வால் இருக்கு பாத்தீங்களா, கேட் வால், இது வந்து த்ரெட் டைப். பாருங்க ஃபுல்லா ஃபிட் பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்து யூபிவிசி, இன்னொரு சைடு வந்து சிபிவிசி. இப்போ வந்து சிபிவிசி தான் இன்ஸ்டாலேஷன் பண்றேன். யூபிவிசி பண்ணியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் யூபிவிசி ஒரு சைடு, சிபிவிசி ஒரு சைடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி கனெக்ஷனுக்கு இது பண்றோம். மேல வந்து நம்ம வந்து சிபிவிசி நார்மலா யூஸ் பண்ற கனெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூபிவிசி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யூபிவிசி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி யூபிவிசி சைஸ் வந்து வேரியன்ட் அதிகமாகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருந்தாலும் அது வந்து 1 இன்ச்சா இருந்தாலும் சின்னதா தெரியும். யூபிவிசி வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சா இருந்தா 2 இன்ச்சு மாதிரி தெரியும், பெருசாவே இருக்கும் பைப் பாக்குறதுக்கு. 3/4 இன்ச்சு பைப் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லுவீங்க 2 இன்ச்சு பைப், 1 இன்ச்சு பைப், 1.5 இன்ச்சு பைப் அப்படின்னு சொல்லிட்டு. யூபிவிசிக்கு பாருங்க எவ்வளவு திக்னஸ் இருக்கு பாருங்க. உள் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா திக்னஸா இருக்குங்களா, சிபிவிசில அது போல இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி 2 இன்ச்சு பால் வால் இன்ஸ்டாலேஷன் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிறது எம்டி சாக்கெட் தான். இந்த பால் வால் ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் இருக்கும். த்ரெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்க லைட்டா வச்சு இதை வந்து தட்டிட்டு ஃபிட் ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைடாவே வச்சு ஃபிட் பண்றோம். ஏன்னா பைப் வந்து கொஞ்சம் சைடாவே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி டிசைனாவே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு பால் வால் இல்லைன்னா கேட் வால் சொல்லுவாங்க, ஓப்பன் க்ளோஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பால் வால் இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல வச்சு இது பண்ணுங்க. ஏன்னா க்ளோஸ்ல வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள சொல்யூஷனே எதனா ஒரு சொட்டு கீழே இதுவானாலும் உள்ள விழுந்தாலும் அதுக்கப்புறமே கஷ்டமா இருக்கும். ஓப்பன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்து நல்லாவே இதுவாகுது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப். இது வந்து பால் வால் நல்லா ஒர்க் ஆகுது. க்ளோஸ் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க. பாருங்க க்ளோஸ் ஆகுது, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பண்ற கமெண்ட்ல 1/2 மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1/4 இன்ச்சு 1x1/4 சிபிவிசி புஷ். இது வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி புஷ் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி கனெக்ஷன் கொடுக்க போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் வாலுக்கு மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த எம்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புஷ் போடணும். இந்த புஷ் வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு பைப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாருங்க, பைப்புக்கு வந்து ஹோல்ஸ் கரெக்டா இருக்குங்களா, நம்ம சால்வெண்ட் வச்சு டேரக்டா பைப்பை மேல கனெக்ஷன் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே யூபிவிசி கனெக்ஷன் தான். கீழே இருந்து அந்த கேட் வால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி, மேல வந்து சிபிவிசி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி. இப்போ வந்து இதை கட் பண்ணிட்டு இது ஃபுல்லாவே பழசு. அந்த வந்து பாத்தீங்கன்னா கேட் வால் உடஞ்சிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணிட்டோம் பாருங்க. ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நல்லாவே இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய பைப்பை வந்து கட் பண்ணிட்டு அதே போல வந்து நம்ம வந்து லைன் எடுக்கணும் பாருங்க. இது அளவு எடுத்து கரெக்டா வந்து கட் பண்றோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சீக்கிரம் கட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிபிவிசி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து திக்னஸ் வந்து கம்மியா தான் இருக்கும், மெல்லிசா தான் இருக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி உடைய பைப் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்ப பாருங்க நம்ம வந்து அளவு எடுத்து கட் பண்ற ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பால் வால் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு தான் இது வந்து பண்ணது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷனே மாத்துறோம். நீங்க வந்து ஸ்டார்டிங்ல பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும் பழைய கனெக்ஷன் எந்த சைடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமா ரொம்ப சுத்தி வந்து இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டாவே இதை பண்றோம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பைப்பில் இருக்கிற நம்ம வந்து டஸ்ட் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பிளாக்கேஜ் ஜாம் ஆகிருந்தாலும் பைப்பில் வந்து எதனா அடைப்பு இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். ஆசிட் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு பைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு சைஸ் தான் வந்து இதுவாகுது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லாமே வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டெமோ வச்சு செக் பண்ணிடலாம். ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லாவே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை வந்து போட்டுடலாம். சொல்யூஷன் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அங்கே கீழே வந்து நம்ம வந்து அளவு எடுத்தாச்சு. பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி அதையும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாக்கெட் தான், எல். கீழே வந்து எல், மேலே வந்து ஒரு சாக்கெட் போட்டாலே போதும், ஃபினிஷ் ஆகிடும் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிளம்பரிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 மணி நேரத்தில் உங்கள் கமெண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஒன்றா கமெண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோவில் எதனா குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முறை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. 3/4 இன்ச்சு சைஸு, பார்க்கறதுக்கு வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு பைப் மாரியே தெரியுது வீடியோவில் வந்து. ஆனால் 3/4 இன்ச்சு சைஸ் பைப் இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, லைட்டாக வந்து தட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது யூனியனு. இந்த யூனியனை வந்து லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பைப் வந்து நம்ம கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுல வந்து ஒரு சாக்கெட் போட்டால் போதும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் போட்டால் போதும். அவருங்க கரெக்டாக யூனியனை வந்து லூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணுறோம் நம்ம வந்து பைப் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க, கரெக்டாக அளவு எடுக்கிறோம். இப்போ வந்து பிளேடு வச்சே ஒரு நார்மலாகவே ஒரு அந்தாத அளவு எடுக்கிறோம். தோராயமாக ஒரு அளவு எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணுறோம். பாருங்க, ரொம்ப அக்யூரேட்டாக அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு முன்ன பின்ன போச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரே ஒரு எல் ஜாயிண்ட், எல் சாக்கெட்டு, 3/4 இன்ச்சு எல் சாக்கெட்டு, 3/4 இன்ச்சுன்ற 1.25 இன்ச்சு எல் சாக்கெட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1.25 தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 × 1/4 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 தான். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு மேலேருந்து பால்வால்லேருந்து வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைப்பு, துண்டு பைப் வந்து நம்ம வந்து அளவு எடுத்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஒரு சாக்கெட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளம்பரிங் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சாக்கெட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஹார்டாக தெரியும், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்க, இப்போ வந்து லைன் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ஷன் வந்து பேக் சைடு அந்த சைடில் இருந்தது முன்ன. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரண்ட்ல எடுத்தாச்சு. பைப் வந்து ஏன்னா வந்து கொஞ்சம் சைடாக இருக்குன்னா கீழே இருக்கிற பைப்பு கொஞ்சம் சைடாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சைடாகவே பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேராக பண்ணலை, பெரிய பைப் வந்து கீழே போகிறதால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைடாக தான் இருந்தது. அதே போல் வந்து நம்மளும் சைடாகவே கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் வந்து லூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து இப்போ வந்து சொல்யூஷன் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெமோவுக்கு தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணோம். இப்போ பர்மனெண்ட்டாகவே பண்ணிடலாம் சால்வெண்ட் போட்டு ஃபுல்லாகவே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்புடைய துண்டு இது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த யூனியன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைப்பை வந்து ஃபிட் பண்ணிட்டு யூனியனை டைட் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாக்கெட்டில் வந்து அவ்வளோதான், சாக்கெட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. பைப் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. கீழே வந்து எதனா வச்சு கொஞ்சம் மேலே லைட்டாக நீங்கள் வந்து தட்டினீங்கன்னா வந்து இன்னும் ஃபிட் ஆகிடும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுல்லாக வந்து மேலே வச்சுட்டு கீழே வந்து நல்லா டைட்டாக வச்சுட்டு தட்டினீங்கன்னா இன்னமும் நல்லா ஃபிட் ஆகிடும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. இதான் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். மோர் வெல்கம் MPR RO சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.